அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீமார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக்னு இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லுமே நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நான் 24,300 புட்டு இன்னைக்கு சொல்கிறேன். 24,300 காலில் கொடுக்கலாம், 24,200 கால் போட்டு, 24,400 கால் போட்டு, 24,500 கால் போட்டு, 24,100 கால் போட்டு, எதில் வேணால் கொடுக்கலாம். இல்லை 24,350 கால் போட்டு எல்லாத்துலேயுமே கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரைக்குக்கு கால்குலேஷன் வேல்யூஸ் மாறுபடும், அவ்வளோதான். ஸ்பெசிஃபிக்காக இதுதான் கொடுக்கணும்ல எல்லா ஸ்ட்ரைக்கும். ஆனால் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் கொடுக்கும் பொழுது மார்க்கெட்டுடைய தன்மை கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஒரு சில ஸ்ட்ரைக்கில் அந்த வேல்யூ என்ட்ரி எடுக்கிறதுக்கு வர்றதே மார்க்கெட் முடிகிற டைமுக்கு வரும். புரிதுங்களா? டேக்கு இது இன்ட்ராடே மட்டும்தான், இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு வேறுபடுங்கிறதுனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக்குன்னு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ எல்லா ஸ்ட்ரைக்லுமே கொடுக்கலாம். இது சென்செக்ஸ்க்கும் பொருந்தும், பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும், ஃபின் நிஃப்டிக்கும் பொருந்தும், அனைத்துக்கும் பொருந்தும். ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் பொருந்தும். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு அடிஷ்னலாக இன்ட்ராடே ப்ரைஸும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் அந்த மார்க்கெட் இதனுடைய வேல்யூவையும் பார்த்து அப்போ இந்திய இன்ட்ராடேல எப்படி பண்ணணுன்ற கால்குலேஷனும் அதுக்கு வரும். அதுக்கு 2 கால்குலேஷன் வரும். ஓகேங்களா? அதனால தான் ஏன்னா நிறைய பேர் இன்ட்ராடே கிளாஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால இன்ட்ராடே கிளாஸு நான் ஜூனில் எடுக்கிற கூடிய சீக்கிரம், அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் இருக்கலாம் செப்டம்பரில். நான் அப்போது நீராக வரும்போது நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி 0 to 0 கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அந்த 5 ரூல்ஸை வந்து மறந்துடாதீங்க. அந்த மாதிரி என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 0 to 0 காலை நான் பண்ண மாட்டேன். அதிலே சேஃப் ட்ரேட் 0 to 0 கால் வந்தால் மட்டும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ரூல் படி அது மார்க்கெட்டிங் இப்படியே மூவ்மெண்ட்டாக இருந்தால் கூட 0 to 0 காலில் நமக்கு எப்படி ப்ராஃபிட் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள நாட்களில். அந்த 5 ரூலை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 24,300 புட்டு 62 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நிஃப்டி ஏறுவதற்கும், அதே 24,300 புட்டு சப்போர்ட்டாக மாறிடுச்சுன்னா நிஃப்டி 50 இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ்பைரி டேல வந்து நிறைய பயப்படுவீங்க, இந்த ப்ரீமியம் ஈஸியாக கரையுது அப்படின்ற போது. அப்படி எனக்கு பயமா இருக்கு சார் அப்படிங்கிறவங்க நம்ம கால்குலேஷனை போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் போயிட்டு கால்குலேட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ சுவாரஸ்யமானது. நீங்கள் எங்கே ஒரு ப்ரீமியம் போகுன்றது முன்னாடி உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அழகாக நம்ம மேக்ஸை வச்சு. இன்னைக்கு வந்து நம்ம 23,600 புட்டு 62 கொடுக்குறோன்னா நல்லா கவனிங்க. அப்போ என்ன ஆகணும்? நீங்க பேசிக்ஸ் இதெல்லாம் இன்ட்ரென்சிக் வேல்யூ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? பேசிக்ஸ் அதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்குள்ள போறது இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சிலர் நிறைய புதுசா தெரியலங்கிறதுனால நான் சொல்றேன். 24,300 புட்டு மைனஸ் 62 சிம்பிள். மார்க்கெட் எதை கிராஸ் பண்ணணும், அதை கிராஸ் பண்ணாதான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ இதை மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வரப்போகுது? 24,238 கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது என்ன ட்ரெண்ட் மார்க்கெட்ல நடக்குது வந்தா, ஓகேங்களா? அதெல்லாம் கவனிங்க. நம்ம அதை மார்க்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம், தெரியும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது, நமக்கு டைம் வேல்யூ இருக்கு ஆப்ஷன். அது எங்க வேணா ஓப்பன் ஆகும், எங்க வேணா க்ளோஸ் ஆகும், அது நமக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் சொல்ற இதெல்லாம் பேசிக்ஸ் என்ட்ரன்ஸ் வேல்யூ இதெல்லாம் நம்ம சொல்லி தரதுல நம்ம போறதில்ல கிளாஸ்க்குள்ள. சிம்பிள். நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க இந்த மாதிரி டே எல்லாம் எப்படி பண்ணணுன்றது, அதனால சொல்றேன். அது மட்டும் இல்ல, அது 62க்கு மேல போனாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன். அப்போ இங்க இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலை திரும்பணும், இன்னொரு, அப்போ இங்க இன்னொரு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ ஆனா 62 இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும், பெருசா இருக்கும். புரியுதுங்களா? பெரிய மூவ்மெண்ட் அங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நடந்திருக்கா இல்லையா நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.